திருச்சிற்றம்பலம். ரம பார்வதி பதே ரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழும் மறவாமல் அழியாழும் மல தூவும் அடியார்கள் உழமாற வெளியாகோ வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே நம்ம சென்ற வாரம் 23வது பாட்டை பார்த்தோம். தெய்வ திருமலை செங்கோட்டில், தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே, வைத்த வேற்படை வானவனே, மறவேன் உன்னை நான் ஐவர்க்கு இடம்பெற கால் 2 ஓட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்த அருளே என்பதாக அழகாக அமைத்து கொடுத்தார் ஒரு அலங்கார பாடலை. அதாவது அருணகிரி பெருமானுடைய வாழ்க்கையில் இந்த திருச்செங்கோடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலம். நமக்கு கந்தர் அனுபூதியிலையும் அதை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். கூகா என என் கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவா. அந்த நாகாச்சல வேலவனை பற்றி அழகாக சொல்வார். 4 கவி தியாகா சுரலோக சிகாமணியே என்பதாக அதிலையும் சொல்லியிருக்கிறார். அழகான இந்த தெய்வ திருமலை செங்கோட்டில், திருச்செங்கோட்டில் எழுந்திருக்கக்கூடியதான ஜோதி வடிவான இறைவனை எப்பவுமே இந்த அருளாளர்கள் ஜோதி வடிவிலேயே கண்டு அந்த நிலையிலேயே அப்படியே உள் தியானமாக்கி பார்க்கக்கூடியவர் அருணகிரி பெருமான். அப்படி தான் முருகப்பெருமானை பார்க்கிறார். அதைத்தான் செழும் சுடரே என்பதாக சொல்லி இந்த உடம்பு 5 பொறிகளோடு கூடியதாக, இந்த உடம்பு 2 கால் 2 கை எல்லாம் கொடுத்து இந்த உடம்பை கொடுத்து இந்த உடம்பு நீங்கிறதுக்கு முன்பு ஒன்றை அடைவதற்கு, அப்போ ஒன்றை அடைதல் என்பது அந்த ஒரு பக்குவ நிலை வரணும். எப்படி வரும் அப்படின்னா இந்த பக்குவ நிலை என்பது உடம்பை வைத்துத்தான். திருமூலதேவனாயனார் ரொம்ப அழகாக சொல்வார். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். அப்போ இந்த உடம்பு கொடுக்கப்பட்ட உடம்பு, இது 5 பொருட்கள் தத்துவ கூட்டங்கள் தான், மாயையான காரியம்தான், வினைக்கு ஈடானது தான். ஆனாலும் இந்த உடம்பை வைத்து தான் மேலான அந்த சத்து பொருளான இறைவன் அவனை அடைய முடியும் என்பதை அருமையாக நமக்கு அருளாளர்கள் எல்லா திருமுறையாகட்டும் திருப்புகளாகட்டும் எல்லாவற்றிலையுமே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். என்றால் உடம்பு இருக்கும் காலத்திலே அதை பயன்படுத்திக்கிடும். அதுக்கும் இறைவனுடைய திருவருள் தான், நம்ம கையில் இல்லை. இருந்த போதும் கூட இறை வழிபாடு, அதுக்கு தான் நமக்கு 4 நெறிகளையும் வைத்து கொடுத்தார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த ஞானம் என்ற ஒரு படியை அடையணும்னா சரியகிரிய யோகம் வழியாக சென்றால்தான் அந்த ஞானன்ற படிநிலையை நாம் அடைய முடியும் என்பதையும் வகுத்து கொடுத்த நம்முடைய அருளாளர்கள். அதை திருமுறை ஆசிரியர்கள் பிறகு 4 பேரையும் 4 நெறியில் வச்சு சொல்வாங்க. அந்த மேலான ஞான நிலையை நாம் அடைய வேண்டும் என்பது இங்கு அருணகிரி பெருமான் அழகாக அதை அலங்கார பாடலாக்கி நமக்கு கொடுத்தார். அடுத்த பாடலில் அப்படியே இறைவன் தன்னை ஆட்கொண்டு தனக்கு கொடுத்த அந்த உபதேசம், இறைவனே வந்து உபதேசித்தது அப்படின்னு அருணகிரி பெருமான் சொல்லுவாங்க. முருகப்பெருமானே குருவாக வந்து உபதேசித்தார். அதை நிறைய இடங்களில் அவர் சொல்கிறார். இந்த பாட்டிலையும் அடுத்த பாட்டு 24வது பாட்டில் அழகாக சொல்கிறார். கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்க சொன்ன குன்னம். கிண்ணம் குன்னம் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம உண்மைக்கு இது ஒரு வித்தியாசமாகத்தான் நமக்கு தெரியும் இந்த வார்த்தைகள். ஏன்னா நிறைய பரிச்சயம் இல்லாத இந்த வார்த்தைகள் எல்லாம். ஆனால் இவர் அழகாக அதை கையாண்டிருக்கார். கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்க சொன்ன குன்னம். குறிச்சி வெளியாக்கி விட்டது. கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை
முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே. அதாவது கிண்ணம் குறித்து அடியேன் செவி அப்படிங்கிறார். கிண்ணம் என்றால் துன்பம் என்பதான ஒரு பொருள். அடியேனுக்கு இன்னைக்கு உயிர்களாகிய நாம் இன்னைக்கு துன்பம் உடம்போடு கூடி துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த துன்பத்திற்கு காரணம் என்ன? நம்முடைய சாத்திர நூல்கள் மிக அழகாக அதை சொல்கிறது. நாம் செய்த வினை பயன். நாம் ஒரு பிறவி இல்லை, எத்தனையோ பிறவியில் டன் கணக்காக செஞ்சு வச்சுக்கிட்டே வர்றோம். அது எல்லாம் ஸ்டோரேஜில் நிற்குது. அந்த ஸ்டோரேஜிலேருந்து ஒரு பிஞ்சு தான் இன்றைக்கு மாயையோடு கூடி இந்த உடம்பாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கிண்ணம், இந்த உடம்பு என்பது துன்பமயமானது. இதே நம்ம அருளாளர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, துன்பமயமானது. இன்னும் சொல்லப்போனால் சாத்திர நூல்களில் இந்த உடம்பு என்பது நோயோடு, உடம்புனாலே நோய், இந்த நோய் தீர்க்கும் மருந்து அப்படின்றது தான் இந்த பிறவி அப்படின்றதையும் சொல்லுவாங்க. பிறவி என்பது எது அப்படின்னா இந்த நோய், நம்மகிட்ட இருக்கிற நோய் எது? ஆணவம் என்ற நோய். அந்த நோய்க்கு மருந்தாக பிறவி, மருந்து தான் பிறவியாக இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடியது அப்படி. அப்போ இதை இங்கே சொல்கிறார். அப்போ இந்த உடம்பை வச்சு, இந்த உடம்பு தான் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவி வருது. அப்போ மீண்டும் 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 பிறவி வருகிறது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பக்குவ நிலைக்கு கொண்டு வருவதற்குத்தான் மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து சோப்படுத்துகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? உடனே சோகமாகாது, எந்த மருந்துமே உடனே சோகமாகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சோகமாகும். அதுபோல் அந்த மருந்தும் அந்த ஆன்மாவுக்கு ஏற்றுக்கிடணும், உடம்புக்கு ஏற்றுக்கிற நிலைமையில் இருந்தால் சீக்கிரமாக சோகமாகும். என்னங்க மருந்து சாப்பிட்டு மருந்து சேர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறவங்களும் நம்ம இருக்கிறோம். அப்போ மருந்தும் இந்த உடம்போடு சேர்ந்து ஏற்றுக்கிடணும். இதைத்தான் இந்த பாட்டில், இந்த 24வது பாட்டில் கிண்ணம் குறித்து என்றால் துன்பம், எனக்கு வந்த இந்த துன்பம், அந்த துன்பத்துக்கு காரணம் ஆணவ மலம், அந்த மலத்தை நீக்குவதற்காக வந்த மாயா கண்மமாகிய உடம்பு. அப்போ 3 மலங்கள் அப்படின்றது. சுவாமி இந்த 3 மலங்கள் முப்புறம் எரித்தல்னா நம்ம சொல்கிறோம். முப்புறமாவது மும்மல காரியமே, 3 மலமுமே நீங்க வேண்டும் என்பது தான். அப்போ அந்த மலங்கள் நீங்க வேண்டும் என்றால் இறை வழிபாடு தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த இறை வழிபாடும் நம்ம உடனே நாம செய்ய முடியுமானா முடியாது. நம்முடைய வினைக்கு ஏற்றாற் போல இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்சி கொடுக்குறார். மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்கிறார், குழைத்த பத்துன்னே போட்டார். இந்த ஆன்மா அப்படியே குழைஞ்சு இறைவனுக்கு நிவேதனமாக வர வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்படின்னா இந்த பாட்டில் கிண்ணம் குறித்து அடியேன் செவி, அப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த துன்பம் இதை நீக்க வேண்டும் என்பதற்காக முருகா நீ செவி, என்னுடைய செவியிலே, ஏன்னா முருகப்பெருமான் இவருக்கு உபதேசம் செய்தார். என்ன உபதேசம்? சும்மா இரு அப்படின்றது. இந்த உபதேசத்தை தான் இங்கே செவி நீ அன்று கேட்க சொன்ன குண்ணம் அப்படிங்கிறார். முதல்ல கிண்ணம்ன்றது துன்பம், இந்த குண்ணம் என்பது ரகசியம், உபதேசம்ன்றத ரகசியமாக. குண்ணம் அப்படின்னா அந்த குஹ்யம் அப்படின்றதுடைய திரிபாகவும் இது அமைந்து உள்ளது. அது உபதேசம்னாலே ரகசியமாக சொல்லக்கூடியது தான். அந்த செவியில் நீ சொன்ன உபதேசம், அதைத்தான் இங்கே சொல்ற. கிண்ணம் என்பது துன்பம், அந்த துன்பத்தை நீக்குவதற்காக, துன்ப நீக்கத்திற்காக சொல்லப்பட்ட குண்ணம் உபதேசம். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற ப்ராசஸ் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சாத்திரம் மட்டும்தான் துணையாக இருக்கும். இந்த துன்பம் நீங்க வேண்டும் அப்படின்னா அப்படியே இந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆச்சாரியன் யார்? இறைவன் தான். சிவமே குருவே சிவமென கூறின நந்தின அந்த குருவாக வர்றது சிவம் தான். ஏன்னா அந்த சிவத்துக்கு தான் நம்ம உயிருடைய அந்த பக்குவ நிலை என்பது தெரியும். அப்போ அந்த குண்ணம் உபதேசம் செய்வதற்கு இந்த ஆச்சாரிய கோலம் கொண்ட அந்த சிவம் வர வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக நமக்கு
எடுத்து சொன்ன அருணகிரி பெருமான் இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார். அதாவது இந்த பாடலில் என்னுடைய துன்பத்தை நீக்கிறதுக்கு நீ உபதேசம் செய்தப்பா. நீ உபதேசம் செய்யும்போது, உபதேசன்றதுனாலே என்னென்னா ரகசியம்தான், புண்ணம்னாலே இங்கே ரகசியம்தான் உபதேசம். அப்போ அந்த ரகசியம்னா உனக்கு மட்டும் சொல்கிறேன்ப்பா, ஆர்ட்டையும் சொல்லிடாதப்பா, இது ரகசியமானதுப்பா அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா பெரியாள் சொல்கிறதுலையாவது நம்மகிட்டையும் சொல்லிட்டு 4 பேர்கிட்ட சொன்னாங்கன்னு வைங்களேன், சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க பாருங்கள், இது உண்மைக்கே நினச்சி சிரிக்க வேண்டியது. சின்ன பிள்ளை இரு உனக்கு முக்கியமான ரகசியம் சொல்கிறேன், ஆர்ட்டையும் சொல்லாத அப்படின்ட்டு ஒரு 10-15 பேரை வச்சுக்கிட்டு சத்தமாக சொல்லும். அந்த குழந்தைக்கு அதுதான் அது ரகசியம் போல தெரியும். அப்போது அந்த மனநிலை பாருங்கள். ஆனால் இங்கே இவர் முருகப்பெருமானுடைய கருணை எப்படி இருக்குன்னா, எனக்கு மட்டும் நீ ரகசியமாக சொன்னேன்னு நான் நினச்சேன். ஏன்னா இது ரகசியம் யார்ட்டையும் சொல்லாதன்னு மாதிரி என் செவிக்குள்ளே மட்டும் எனக்குள்ளே மட்டும் ஒலிக்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் இப்போத்தான் தெரிஞ்சுது நீ எல்லாருக்கும் சொல்லியிருக்கப்பா அப்படி. இந்த ரகசியத்தை எனக்கு மட்டும் நீ சொல்லலை, எல்லாருக்கும் சொல்லியிருக்க அப்படி. அப்போ இது எதை சொல்லுகிறது என்றால், இந்த முருகப்பெருமான் கருணையே வடிவான். ஒருவருக்கு மட்டும் இல்லை, ஒருவரை ஆட்கொள்வதற்காக வர்றார். அத்தனை பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று வரக்கூடிய அந்த முருகப்பெருமான். அதுக்கு உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. வள்ளி கல்யாணம். இந்த வள்ளி கல்யாணமே ரொம்ப மேலான ஒன்று. இன்றைக்கும் தெய்வயான கல்யாணம் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக பேசப்படாது. நீங்கள் வரலாறாகட்டும் புராணமாகட்டும் அதெல்லாம் விடுங்க, மேடையிலெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க. தெய்வயான கல்யாணம்னு போட்டு யாரும் அப்படியெல்லாம் தலைப்பு கொடுத்து பேச மாட்டாங்க. வள்ளி கல்யாணத்தை தான் பேசுவாங்க. ஏன்னா அதை கேட்குறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு ரசித்து கேட்கலாம். ஏன்னா இந்த முருகப்பெருமான் இந்த வள்ளியம்பிராட்டியை திருமணம் செய்வதற்காக இங்கே மலையில், குறிச்சினா மலை, இந்த கொடுத்துருக்கு குறிச்சினா மலை, அந்த மலையில் அந்த வேடுவர் குட்டில் வளர்றா. அந்த பொண்ணு எங்கே வளர்றான்னா, இது திருமாலுடைய மகள் தான். ஆனால் இங்கே வளர்றது எங்கே வளர்றா, இந்த வேடுவர் குட்டில் வேடுவர் மகளாக, வளர்ப்பு மகளாக, நம்பிராஜன் மகளாக வளர்றா. அப்போ அந்த வளர்கிற இடத்துக்கு தகுந்த குணம்தான் அவட்ட இருக்கும். அங்கே இருக்கிற திணைப்புணத்தை காவல் காத்து கொண்டு அங்கேயே அந்த வேடுவர்களோடு அங்கே வளர்ந்து வருகிறார். ஆனாலும் இவர் தவத்தில் சிறந்தவன். முருகனையே திருமணம் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம், பக்தி வைராக்கியத்தில் இருப்பவன். மானுட பெண்ணாக கீழே இறங்கி வந்தவன். இதெல்லாம் நமக்கு கந்தபுராணம் ரொம்ப அழகாக சொல்லுது. மானுட பெண்ணாக மானுட சட்டை தாங்கி ஒரு மானின் வயிற்றிலே வந்தவள். ஒரு தவ முனிவருக்கும் மானுக்குமாக பிறந்ததுன்னு கூட சொல்லுவாங்க. வள்ளி என்ற அந்த வள்ளிக்கிழங்கு, அதில் அந்த குழி தோண்டி வச்சுருப்பாங்க வள்ளிக்கிழங்கு நடுறதுக்கு. அதில் போய் இந்த மான் குட்டியை ஈன்றது. அந்த மானின் வயிற்றில் வந்த பெண்மணியாக இங்கே வந்தவள் வள்ளியம்பிராட்டி. இன்னும் சொல்ல போனால் ஆண் மா என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்களின் பிரதிபிம்பமாக நம் போன்ற மானுட சட்டை. அப்போ ஆன்மாக்களாகிய நம்மை ஆட்கொள்ள வந்த பரம்பொருள் முருகப்பெருமான். இதுதான் வள்ளி கல்யாணம். அதனால தான் வள்ளி கல்யாணம் மிக பிரபலமாக இருக்கு. இன்னொன்று, அதனோடு ரிலேட்டடான அந்த கதைகள். ஒரு ஆன்மாவை பக்குவப்படுத்தி கொண்டு வரணும்னா சாதாரண காரியமாக, நம்மளையே வச்சுக்கோங்களேன். நம்ம இன்றைக்கி நம்முடைய செயல்கள்லாம் நமக்கு எது பிடிக்குதோ அதை செய்கிறோம், சரியா? இல்லை இதெல்லாம் தப்புப்பா, இப்படி செய்யக்கூடாது, இதை மாற்றி செய்யன்னு யாராவது நம்மகிட்ட ஒரு அந்த பெரியவங்க நம்மகிட்ட ஒரு அறிவுரை சொல்கிறாங்கன்னா, நம்ம செயலை அவ்வளவு எளிதில் நம்ம மாற்றிடுவோம். யோசிச்சு பாருங்க.
அவ்வளோ எளிதாக மாற்றிடுவோமா? இப்போ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறார், உங்கள் உடம்புக்கெல்லாம் ஆகாது, காஃபியே குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவ்வளோ ஈஸியாகவா மாற்றிடுவோம் நம்ம? ஏன்னா இதுகாரும் பழகி வந்திருக்கோம், இவ்வளவு காலம் பழகி. அந்த பழக்கத்தை விடுறதுன்றது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அது நன்மை தான், அவங்க சொல்கிறதெல்லாம் சரிதான், நமக்கு தெரியுது, நல்லா தான் சொல்கிறாங்க, ஆனாலும் என்னை மாற்ற முடியலையே அப்படிங்கிறோம். இதே போல தான், இதே கான்செப்ட். ஒரு ஆன்மா ஏன்னா மலத்தோடு கூடி இருக்கு, ஆணவ மலத்தோடு. அந்த ஆணவ மலத்தின் காரியங்களோடு கூடி இருக்கும்போது அதை மாற்றி அதை பக்குவப்படுத்தி தனக்கான பொருளாக ஏற்று. ஏன்னா முருகப்பெருமான் பரம்பொருள், அந்த சத்து பொருள், அந்த சத்தோடு சேரணும். எது இந்த ஆன்மா, இது எது சார்ந்ததன்னு பண்ணோம். இந்த ஆன்மா எங்கே போய் சார்ந்து கிடக்கு? ஜடப்பொருளோட உட்காந்துருக்கு, அசத்தோட கிடக்கு. இதை மாற்றி இந்த சத்தோட சேர்க்கணும். அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் முருகர் பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். நேரடியாக முருகரே வந்தால் கூட அந்த பெண் வள்ளிக்கு அந்த நேரத்தில் தெரியாது. இந்த திணைப்புணம் என்பதே மாயாகாரியம் என்று சொல்வார்கள். திணைப்புணம் காத்தல்னா மாயாகாரியமாகிய கூட்டத்தோடு இருந்து அந்த பெண், அந்த வள்ளியம்பிராட்டி என்ற மானுட சட்டை தாங்கி வந்த பெண் இங்கே இருக்கிறார். இன்னும் பக்குவம் வரல அவளுக்கு. நல்ல பக்குவம் வந்தால் தான் இறைவன் வந்த பாத்திரத்தில் உடனே உணர்ந்துக்கிடுவாங்க. பக்குவம் வராத நிலையிலையும் பக்குவத்தை வரவழைத்து தனக்கான பொருளாக ஏற்றுக்கொள்ளுது. இதுதான் ரொம்ப 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 ஹைலைட்டான. இன்னும் ஒரு பக்குவம் வராத நிலையிலையும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுதல். இந்த முருகப்பெருமான் அதற்காகத்தான் இந்த மலை குறிஞ்சி என்றால் இந்த மலைப்பகுதி, மலையும் மலை சார்ந்த இந்த பகுதிக்கு வந்து இங்கே உள்ள இந்த பெண்மணி, இந்த பெண்மணி அங்கே திருமாலுடைய மகளாக வந்தாலும் இங்கு ஆன்மாக்களின் பிரதிநிதியாக வள்ளியம்பிராட்டியாக வடுவர் கூட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையிலே இவளுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்து தான், அந்த கொடுக்கிறதுக்கு தான் வேடுவரா வர்றாரு. அப்புறம் வேங்கை மரமா நிற்கிறாரு, ஒரு வயதான அந்தன கோலம் கொண்டு வர்றாரு. இதெல்லாம் நமக்கு அப்படியே கந்த புராணத்தில் அழகாக சொல்லப்பட்ட வரலாறுகள். இந்த வள்ளி கல்யாணம்ன்றது வேடுவன் அழகான ஒரு வேடுவனா, ஏன்னா அவங்க இனம்தான், அந்த ஜாதி தான். ஏன்னா இவ வேடுவ பெண் தானே. அப்போ அந்த ஜாதியில் உள்ள ஒரு அழகான இளம் வாலிபனாக வர்றாரு வேடுவனா. ஆனால் இவன் மயங்குறாளா? இல்லை. இவன் மனதிற்குள் இருப்பது என்னது? முருகப்பெருமான். முருகா, உன்னை தவிர வேறுவரை நான் மணக்க மாட்டேன் என்று வைராக்கியம். இவளுடைய வைராக்கியம் எப்படி இருக்கிறேன்னு பார்க்கறதுக்கு தான் வர்றார். இது நம்ம ஆளுக தானே, நம்ம வேடுவர் கூட்டம் தானே, அழகாக இருக்கிற இவ ஏற்றுக்கிடுவோன்னு நினச்சாலா? இல்லை. விடாப்பிடியாக இருந்தா முருகனை தவிர. ஆனால் வந்தது முருகன் என்று உணர முடியாத பக்குவம் இல்லை. ஆனால் பக்தி வைராக்கியம் இருக்குது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். பக்தி வைராக்கியம் இருக்குது, இன்னும் முழுமையான பக்குவம் வரவில்லை. ஆனால் பக்தி வைராக்கியத்தை உணர்ந்து இந்த முருகப்பெருமான் வந்துட்டார். இந்த வேடுவனாக வந்தாலும் அவன் ஏற்றுக்கிடலை. இந்த வேடுவன், இந்த மாதிரி ஒரு வேடுவன் அழகானவன், இளமையானவன், அவனை திருமணம் புரிந்து கொண்டு இங்கே வாழ்வேன் என்று நினைத்தாயா? இல்லை இல்லை. எனக்காக என்னை திருமணம் செய்த கூட முருகப்பெருமானே, அவரை தவிர வேறு ஒருவரை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்ற பக்தி வைராக்கியம். இதை உணர்த்துறதுக்காக வர்றார். இதெல்லாம் அவளுக்காக இல்லை, நமக்காக. இன்னைக்கு திணைப்புணம் என்பது மாயாகாரியமாகிய உலகத்தோடு கூடி இருக்கும்போது இறை வழிபாடு செய்வதற்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் பக்தி வைராக்கியம் என்ற ஒன்று, இறைவன் என்னை விட்டு ஒரு காலும் விலகுவது இல்லை, அந்த இறைவன் என்னோடு உடனாக இருக்கிறான். திருமணம் என்றாலே வேற ஒன்றும் இல்லை, இறைவனோடு ஒன்றித்த நிலைதான். அந்த ஒன்றிக்கும் நிலையை நாம் உணர்ந்து கொண்டு இந்த துன்பமெல்லாம் நமக்கு சில காலம் என்பதை அப்படியே எதிர்கொண்டு நெற்றல். இதைத்தான் வள்ளி கல்யாணர் அழகாக சொல்லு. அடுத்து வயதான கிழவனாக வந்தார். அப்பயாவது இவ வந்து ஏற்றுக்கிடுவாளா? ஏன்னா
ரொம்ப தள்ளாமையில் இவர் ரொம்ப இரக்க குணம் வாய்ந்தவர். வேடுவ குலத்திலே வளர்ந்தாலும் கூட இரக்க குணம். அந்த இரக்க குணத்தினால் இந்த தள்ளாமையை ஏற்றுக்கொள்வாளா அப்படின்றதுக்காக வந்தார். அப்பவும் அவள் ஏற்றுக்கிடலை. உனக்கு தள்ளாமைன்னா உனக்கு வேண்டியதை செய்கிறேன், அவ்வளோதான், திருமணம்லாம் செய்ய மாட்டேன். இதையெல்லாம் அழகாக அந்த இந்த வந்த முருகப்பெருமான் வள்ளியம்பெருமாட்டியே திருமணம் புரிவதற்காக வந்தது அழகாக உணர்த்துகிறது. இது மட்டுமா, வேங்கை மரமாகவே நின்னார். அந்த வேடுவ கூட்டங்களாக வந்த உடனே அப்படியே ஒரு வேங்கை மரமாகவே நின்னார். அப்போமாவது புரியுதா? மாறி 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 வர்றேன், அப்பவும் புரியுது. அப்புறம் எப்போ தான் புரிந்தது? குருவாக வந்தது யார்? விநாயகப் பெருமான். யானை வடிவம் கொண்டு தன்னுடைய அண்ணனை அழைக்க யானை வடிவம் கொண்டு வந்து இந்த இப்போ யானையை பார்த்தாலே வள்ளிக்கு ரொம்ப பயம், ரொம்ப பயம். வேடுவர் கூட்டத்தில் வாழ்ந்தாலும் யானையை பார்த்தாலே பயம். இப்போ யானை வருவதை பார்த்து ஆகா உயிருக்கு மோசம் வந்துவிட்டதே, ஆவிக்கு மோசம் என்று உடனடியாக அழைத்து இப்போ ஒடி எதிரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் இப்பவும் முதல்ல முருகன் தெரியலை, இப்போ உயிர் போக போதுன்ற பயத்தில் கட்டி கொண்டார். இப்போதான் முருகராக காட்சி தந்தார். யோசிச்சு பாருங்களேன். அப்போ இதெல்லாம் படிப்படியாக ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா பக்தி வைராக்கியம் இருக்கணும், அந்த உறுதி இருக்கணும். உறுதிப்பாடு எதிரெல்லாம் வருதுன்றதை சோதித்து கண்டு அதன் பின்பாக குருவாக ஆட்கொண்ட தன்மை. இவ்வளோதான். இதை இந்த பாட்டில் அழகாக வைக்கிறார். என்ன வைக்கிறார்னா, முருகா என்னை நீ ஆட்கொண்ட இந்த உடம்பு இருக்கும்போதே, அது பாட்டிலே அழகாக சொல்லிட்டார். இந்த உடம்போடு இருக்கும்போதே உன்னோடு இயைய வேண்டும் என்பதற்காக இப்போ குருவா அழகாக அந்த உபதேசத்தை செய்தா. எனக்கு மட்டும்தான் உபதேசம்னா ரகசியமானது, ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாத சொல்லுவாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தை மற்றவர்களுக்கு பகிரங்கமாக சொல்லக்கூடாது. அப்போ ரகசியம் எனக்கு மட்டும் சொல்லப்பட்டதுன்னு நினச்சேன். இல்லை, இப்போ தான் புரியுது. ஓ ரகசியம் எனக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கேன்றத எது வெளிப்படுத்துது தெரியுமா? இந்த வள்ளி கல்யாணம் வெளிப்படுத்துதுங்கிறார். வள்ளி கல்யாணம் எப்படிங்க வெளிப்படுத்தும் அப்படின்னா, இந்த முருகப்பெருமான் செவியிலே இவருக்கு மறைமுகமாக சொன்னது உபதேசம். இங்க வள்ளியம்பிராட்டி என்ற ஆன்மாவை தனதாக்கி கொள்ளுவதற்காக இங்கே லீலைகள் புரிந்து அவளை ஏற்றுக்கொண்டது, திருமணம் செய்து கொண்டது. இது அந்த திருமண காட்சியை ரொம்ப அழகாக அதை சொல்கிறார். அந்த திருமண காட்சியில் எனக்கு செவியில் யாரும் தெரியாமல் சொன்னேன் இல்லையா, ஆனால் எல்லோரும் தெரியும் வண்ணமாக இந்த பிராட்டியை நீ ஏற்றுக்கொண்ட பாரு. அந்த திருமணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறார். ஒரு இப்போ தேவயானை கல்யாணம்னா தேவாதி தேவர்கள்லாம் கூடி நின்னாங்க. பெரிய அந்த பிரம்மாண்டமான ஒன்றாக இருந்தது. எல்லா தேவர்கள் முனிவர்கள் அந்த இசை வல்லுநர்கள் எல்லாருமாக இருந்து அங்கே தேவ கானம் பாடியது, அந்த கைலாய வாத்தியம் முழங்கியது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருக்கல்யாணமாக இருந்தது. ஆனால் வள்ளியம்பிராட்டி இங்கே இவளை திருமணம் செய்ய வர்றார். இங்கே இவர் நினச்சா, முருகப்பெருமான் நினச்சா இந்த மலை, அந்த மலையவே வேடுவர் கூட்டங்கள் வாழக்கூடிய அந்த மலை வள்ளியம்பிராட்டி இருக்கிறார், அந்த மலையவே கைலாயமாக மாற்றலாம், இவருக்குரிய பகுதியாக மாற்றலாம். மாற்றி இங்கே அங்கே இருக்கிறவங்களெல்லாம் இங்கே வரவழைச்சி இந்த கல்யாணம் இவ்வளோ விமர்சையாக நடக்கணும் அப்படின்னு செய்யலாம். ஆனால் செஞ்சாரா? இங்கே என்ன வாத்தியம் இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். இங்கே இருக்கிற வேடுவர் கூட்டம் அவர்களுடைய ஆட்டம் பாட்டம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். இதுதான் இவனுடைய பெரும் கருணை. எனக்கு மட்டும் உபதேசம் செய்து என்னை மட்டும் நீ ஆட்கொண்டா என்று இருந்தேன் இல்லப்பா. இந்த குறிஞ்சி, இந்த மலைவாழ் மக்கள், இவர்களுடைய அன்பு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இவர்களுடைய பிரதிநிதியாக இங்கே வாழ்கிறாளே இந்த பெண், இந்த பெண்ணையும் இந்த வேடுவ வடிவிலேயே ஏற்றுக்கொண்ட மகா அந்த கருணையின் வடிவு நீ என்பதை இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார். கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்க சொன்ன குன்னம்.
இறைவனா வந்து தான் உபதேசம். அதான் கேட்க சொன்ன. நாம கேட்க முடியாது, கேட்க சொன்ன. அவனை நாம் கேட்கும் வண்ணமாக அந்த உபதேசத்தை சொன்ன அந்த குன்னம் அந்த உபதேசத்தை குறிச்சி வெளியாக்கி விட்டது. இந்த மலை இன்னைக்கு வெளிப்படுத்துது. இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும், எல்லா வகை மக்களுக்கும், எல்லா வகை மக்களுக்கும் இந்த முருகப்பெருமான் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த இடத்துல அப்படியே வர்றான். எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறான். இதை நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது இப்போ திருச்செந்தூர்லாம் நாங்களாம் அந்த காலத்துலேருந்து என்னைய மாதிரி சொல்கிறாங்களே இன்னும் எத்தனையோ பேர் அந்த காலத்திலேருந்து நாங்கள் திருச்செந்தூர் தான் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதாந்திரம் போவோம், சஷ்டி அங்கேயே இருப்போம், எவ்வளோ எளிமையாக பார்த்தோம். இப்போ முருகரையே பார்க்க முடியலையே. 5 மணி நேரம் உட்காந்துருக்கோம், 6 மணி நேரம் உட்காந்துருக்குறோம், மயக்கமே வந்துடுது, தண்ணி இல்லாமல் உட்காந்து இப்படியெல்லாம் சொல்கிறவங்க இன்றைக்கி காலகட்டத்தில். ஒரு காலத்தில் சாதாரணமாக போனோம், ஓடணும், பார்த்தோம். என்னவோ பக்கத்தில் இருக்கிற ஒரு சொந்தக்காரரை பார்க்குற மாதிரி ஓடி 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 பார்த்துட்டு வந்தோம். அது ஒரு காலம். இப்போ இது ஒரு காலம். ஆனால் எல்லா காலத்துலேயும் அந்த முருகப்பெருமானை வழிபடுற மக்களை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கும் திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய விசேஷங்களில் கிராமங்களில் இருந்து வர்ற மக்களெல்லாம் வருவாங்க. ஒவ்வொரு வகையாக மக்களை பார்க்கலாம். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்காங்க. வந்து அங்கங்கேயே படுத்திருப்பாங்க, அங்கங்கேயே சாப்பாடை கொண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்திருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்கு. அதில் மாறவே இல்லை. இவங்க வேணால் கட்டி போட்டு இப்படி போ அப்படின்றாங்களே ஒழிய இவங்க நிலை மாறலை. பக்தர்களுடைய நிலை மாறவே இல்லை. நாங்கள் இப்படி தான் இருப்போம், இதிலே படுத்துக்கணும், இதிலே இருப்போம், என்ன மழை பெஞ்சாலும் கவலைப்பட மாட்டோம். 6 நாள் சஷ்டி விரதமா எந்த இடம் கிடக்கோ பேசாமல் படுத்துருப்பாங்க. ஒரு சிலர் தான் இப்படி இருக்கணும்னு போகிறவங்க. ஆனால் அந்த முருகப்பெருமான் நீ இப்படியெல்லாம் இங்கே வந்து படுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் அசிங்கம் பண்ணக்கூடாது, இப்படி யார்ட்டையா சொன்னாரா? எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். எளிய மக்களுக்கு எளிவந்த பிரானாக இந்த முருகப்பெருமான். இந்த மாதிரி ஒன்று எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. உண்மைக்கே திருச்செந்தூரில் பார்க்குற இந்த காட்சி வேறு எங்கேயும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எளிவந்த பிரான் அப்படியே வருவாங்க. உள்ளேயே போகலைனால் வெளியே உட்காந்து ஓரமாக பாடிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த முருகப்பெருமான் நம்மகிட்ட வந்துடுவார் அப்படின்ற ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம், அதை அங்கே தான் பார்க்க முடியும். அதைத்தான் இங்கே அருணகிரி பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார். குறிச்சி வெளியாக்கி விட்டதுன்றார். இந்த மலை இங்கே வெளியாக்கி விட்டு எனக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணேன்னு நினச்சேன். இல்லைப்பா, இந்த மலையே சொல்லுது பார் அப்படிங்கிற. ஏன்னா அங்கே அந்த மலையில் திருமணம் நடக்குது. யாருக்கு? வள்ளியம்பிராட்டியோடு திருமணம் பண்ணுறார். அந்த திருமணம் எப்படி இருக்கான், அதில் வாத்தியங்கள்லாம் வாசிக்கப்படுது. அங்கே இருக்க வாத்தியம் அங்கே கைலாயத்தில் இருக்கிற மாதிரியா? கிண்ணறர்கள், கிம்புருவர்கள், அவங்க நாரத மகரிஷி இப்படியெல்லாம் வந்து வீணை, தம்புரா இப்படி எல்லாமா வாசிக்கிறாங்க? இல்லை இல்லை. இங்கே உள்ள வாத்தியம் என்னது? கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சிக்கிழவர் சிறுமிதனை. கோடு குழல் சின்னம். கோடு அப்படின்னா பெரிய பெரிய இந்த மான் கொம்பு, அதெல்லாம் வச்சு பயங்கரமாக அந்த கொம்பு ஊதுதல் அப்படிம்பாங்க. பறை அடித்தல். அப்படியே காது அப்படியே நமக்கெல்லாம் நம்மளை மாதிரி ஆள்கள்லாம் போனோம்னா எப்பா என்ன மாதிரி காது கிழிகிற மாதிரி, செவி கிழிகிற மாதிரி இருக்குது, என்ன சப்தம் அப்படிம்போம். ஆனால் அவர்கள் அதோடு பழக்கப்பட்டவர்கள். பெரிய கொள்ளல் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வச்சு ஊதுவாங்க. பெரிய பறை வச்சுருப்பாங்க, அதை வச்சு அடிப்பாங்க. பயங்கரமாக ஆடுவாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. கோடு குழல் சின்னம் குறிக்க இப்படியெல்லாம் அந்த வாத்தியங்கள், தாரை தம்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாத்தியம், அந்த மலைவாழ் மக்களுக்கு உரிய அந்த வாத்தியம், அதையெல்லாம் வாசிக்க அதையும் கேட்டு ரசித்து கேட்குறாராம் அந்த முருகப்பெருமான். நீ எப்பேற்பட்டாலும் எங்கே இருக்க வேண்டிய ஆள், இவ்வளோ பெரிய ஆள், அங்கே இனிமையான இசை, என்ன ஒரு இசையை கேட்ட நீ, இங்கே இருக்கிற இந்த இசை அப்படியே செவியெல்லாம் கிழிகிற மாதிரி, இதையும் விரும்பி கேட்குறவர். இதுதான் இவனுடைய எளிவந்த தன்மை, கருணை. அப்படிப்பட்ட சின்னம் குறிக்க அந்த வாத்தியங்கள் முழங்க குறிஞ்சி கிழவர், இங்கே உள்ள வேடுவகுட்ட தலைவராக இருக்கக்கூடிய அந்த நம்பிராஜன் மகள், அந்த சிறுமிதனை, இந்த வேடுவ பெண்ணாக இன்னும் பக்குவமே வராமல் இருந்தபோது கூட பக்குவத்தை கொடுத்து
ஏற்றுக்கொண்ட தன்மை. அதாவது சிறுமி தனை முன்னம் குறிச்சியில் சென்று அந்த பெண்ணை இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சு நீ கல்யாணம் பண்ணலாம். அதை நீ செய்யலை. நீ போயிட்ட. அந்த பக்குவம் வர்றதுக்கு முன்னாடியே நீ போயிட்ட. போய் அந்த பெண்ணுக்கு பக்குவத்தை வர வைத்து அந்த இடத்திலேயே, அந்த மலை பகுதியிலேயே, அந்த குறிச்சியிலேயே முன்னம் குறிச்சியில் சென்று, அதான் இறங்கி வந்த தன்மை, எளிவந்த தன்மை என்று சொல்லக்கூடியது முருகப்பெருமானுக்கே உரியது. சென்று கல்யாணம் முயன்றவனே. கல்யாணம் என்பது இந்த ஆன்மாவை தனதாக்கி கொள்ளுதல், இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாவை தனதாக்கி கொள்ளுதல். இங்கே அருணகிரி பெருமானுக்கு ஒரு உபதேசம் செய்தார். யாரும் அறியாத உபதேசத்தை நீ எனக்கு செய்தாய், எனக்கு மட்டும் செய்தாய் என்று நான் இருமாந்து இருந்தேன். இல்லை இல்லை, என்னை போன்ற ஆன்மாக்கள் எத்தனை 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 எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது இந்த இடத்துல குறிஞ்சியில் போய் அந்த வள்ளியம்பிராட்டியை ஏற்றுக்கொண்டது. அதை பக்குவத்தை, அதுவும் பக்குவமே வராதப்ப கூட பக்தி வைராக்கியம் வந்துட்டு அதனால் பக்குவத்தை கொடுத்துடலாம். முதல்ல அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பக்தி வைராக்கியம் எங்கே இருக்கிறதோ அங்கே பக்குவத்தை கொடுத்தால் அது அப்படி நிலை பெற்றுவிடும் என்பதை உணர்ந்து கொண்ட முருகப்பெருமான் இங்கே பக்குவத்தை கொடுத்து குருவாக வந்து ஆட்கொண்ட தன்மைதான் கல்யாணம் முயன்றவனே. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடல், மிக உயர்ந்த ஒன்று கருத்தை அழகான இந்த வார்த்தை ஜாலங்களால், இது ஒரு வார்த்தை ஜாலம்தான் சொல்லணும். கிண்ணம், குன்னம், சின்னம், முன்னம் என்பதாக ஒரு வார்த்தை ஜாலத்தோடு கூடியதான அழகான மலராக்கி இங்கே கந்த பெருமானுக்கு அலங்காரமாக்குகிறார் என்றால் அருணகிரி பெருமானுடைய சொல் தன்மை. அப்பா, இந்த அப்பா அருணகிரி அப்பா உன்ன மாதிரி பாட முடியுமான்னு கேட்பார் தாய்மான சுவாமிகள். அதுபோல இங்கே அருமையான சொல், அந்த இனிமையும் மிக உயர்ந்த ஒரு தன்மையை, எளிவந்த ஒன்றை எளிவந்த தன்மையிலே சொல்லும் தன்மையும் மிக உயர்ந்த தன்மை. இறைவனிட்ட உபதேசம் பெறுதல் என்பது சாதாரணமானது இல்லை. அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. பக்குவம் வரும்போது, அந்த பக்குவமே வரலனா கூட பக்தி வைராக்கியம் வரும்போது பக்குவத்தை கொடுத்து இறைவன் ஆட்கொள்வான் என்ற மிக உயர்ந்த உண்மையை மிக அழகாக இந்த 24வது பாடலில் நமக்கு எடுத்து சொல்கிறார் அருணகிரி பெருமான். என்றால் மிக அருமையான ஒரு பாடல், அலங்கார பாடல். கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்க சொன்ன குன்னம். குறிச்சி வெளியாக்கி விட்டது. கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே என்பதாக முருகப்பெருமானுடைய பெரும் கருணை. பக்குவ குறைபாடு இந்த ஆன்மாக்களுக்கு வந்தாலும் பக்தி வைராக்கியம் என்ற அந்த சோதனை செய்து அந்த சோதனையிலே வெற்றி வரும்போது, பக்தி வைராக்கியம் வந்தபோது இந்த ஆன்மாக்களை ஏற்றுக்கொள்ளுதல், இது ஊரறிந்த ரகசியமாக, இது எனக்கு மட்டும் சொன்ன ரகசியம் என்று நினைத்தேன், இது ஊரறிந்த ரகசியம் என்பதை முருகா எனக்கு சொன்ன ரகசியத்தை இந்த முன்பே இந்த குறிச்சி வெளியாக்கி விட்டதேப்பா என்பது போல அருமையான ஒரு பாடலை தந்திருக்கிறார். அருமையான ஒரு கந்தர் அலங்கார பாடல். இன்றைக்கு முருகப்பெருமானுடைய திருவருளும் குருவருளுமாக கூட்டி வைக்க இதை சிந்திப்பதற்கு நமக்கு கொடுத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு அமைந்த அனைத்து பக்த உள்ளங்களின் பொற்பாதம் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதீபதே ரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.